ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி ஹோம் என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அது போட்டுட்டேன். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு 6 எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுருவேங்க. தக்காளி நான் 4 எடுத்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அது அடிப்பிடிக்காது. அதனால தான் நான் வந்து வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுருவேன். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். வதங்கிடுச்சு பாருங்கள். தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். புதினா நல்லா வதங்கட்டும். புதினா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், வேறு எதுவும் போடாதீங்க, இது மட்டும் போடுங்க. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டேங்க. மட்டன் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கேன் 3 விசில். அது வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பும் கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டேங்க 3 விசில். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதே வந்து நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 5 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் அரிசி போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். நீ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள்.